செங்கல்பட்டு அரசு பேருந்து சாலையை கடக்க முயன்ற லாரியின் மீது பயங்கரமாக மோதி விபத்தான நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கந்தன். என்ன நடந்தது? விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு மோதி கொண்ட விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவண்ணாமலையிலிருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று செங்கல்பட்டிலிருந்து அதாவது சிங்கப்பெருமாள் கோயில் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது செங்கல்பட்டு அடுத்த அந்த சிங்கப்பெருமாள் கோயில் சிக்னல் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த போது சாலையை கடக்க முயன்ற கண்டெய்னர் லாரி மீது பயங்கரமாக மோதியது. இதில் அரசு பேருந்தின் முன்பக்கம் சுக்குநூறாக உடைந்து சேதமடைந்த நிலையில் அரசு பேருந்தின் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகள் உட்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து வலியால் துடித்தனர். இதனைத்து சக வாகன ஓட்டிகள் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் இருந்து வந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.